FLAG சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகள் அநேகம் உண்டு, அதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். என்ன வித்தியாசமா இருக்குது? அவரை அடிச்சாங்களாம், அவர் மேல துப்பினார்களாம், வணங்கினார்களாம். ஏன் துப்பணும், ஏன் அடிக்கணும், அப்புறம் ஏன் வணங்கணும் அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் வரலாம். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறார்கள். நீ யூதருடைய ராஜாவா? அப்போ நான் ஒரு ராஜாவுக்கு என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கோலால, பெரிய கோலால இயேசு கிறிஸ்துவை தலையில ஓங்கி அடிக்கிறான். அடிச்சது மாத்திரம் கிடையாது, ராஜாவை என்ன செய்வாங்க அப்படின்னா சிரசுல கிரீடம் வைப்பாங்க. அந்த கிரீடம் தான் ராஜாவுக்கு அந்த ராஜ கிரீடம் என்று சொல்லுவார்கள். அதற்கு பதிலாக சிரசில் அடிக்கிறான். நீ ராஜா தானே, நான் உனக்கு கொடுக்குறேன் கிரீடம் சொல்லி அடிக்கிறான். ரெண்டாவது என்ன பண்றான் அப்படின்னா காரி துப்புறான். ராஜாவை புகழினுடைய பாட்டினாலே ராஜாவை புகழ்வார்கள். பாடகன் உண்டு அரண்மனையிலே ராஜாவை வாழ்த்தி பாடுவதற்கு. அதற்கு அடையாளமாக நீர் யூதருடைய ராஜா தானே, நான் உம்மை எப்படி புகழுகிறேன் என்று பாரும் என்று சொல்லி காரி துப்புகிறான் முகத்திலே. எவ்வளவு பாடு பார்த்தீங்களா? இதை ரெண்டையும் அவன் செஞ்சுட்டு எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலைய. அவரை தலையில ஓங்கி அடிச்சா எப்படி வலிச்சிருக்கும் அந்த வேதனை, அவருடைய முகம் எப்படி இருக்கும்? காரி துப்புனா அந்த எச்சி படித்து கொண்டே இருக்குது. அவன் என்ன செய்யறான்? வணங்குறான் அப்படின்னா, ஏய் நீ பத்தியா எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? எச்சி வடிந்து கொண்டிருக்கிற ராஜா, நீ எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? என்னுடைய கையினாலே அடிக்கப்பட்ட ராஜா அப்படின்னு சொல்லி கேவலமா வணங்குறான். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, இவ்வளவு கேவலங்களையும் இவ்வளவு அவமானங்களையும் இயேசு கிறிஸ்து ஏன் ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. இந்த புனித நாள் என்று சொல்லுகிற இந்த நாள் வியாழக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்றை செய்ய போகிறோம். ஆண்டவரே, என்னையும் நான் உமக்கு முன்பாக தாழ்த்த எனக்கு உதவி செய்யுங்க. இதே போல உங்களுக்கு ஒருவர் சொல்லி செய்திருந்தால், ஒருவர் உங்களை பரியாசம் பண்ணி இருந்தால் நம்ம விடுவோமா? நம்மளை காரி துப்புறதுக்கு விடுவோமா? தயவு செய்து நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்புவோம். ஆண்டவரே, என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். என்னை யார் அவமானப்படுத்தினாலும் நான் அமைதியாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாளை ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து செல்வோமா? எல்லாருக்கும் முன்பாக நான் தாழ்மையா இருக்க, எல்லாவற்றையும் சகிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக. God bless you.